ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் போன டே அவுட் விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போகணுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. அதில் பாகுபலி செட்டெல்லாம் இன்னுமே இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஆட்டோ புக் பண்ணி அங்கேருந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு பஸ் பிடிச்சி உள்ளே வந்துட்டோம். உள்ளே செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே க்யூவில் போய் வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்காக. ஒவ்வொரு பேட்சாக பஸ்ஸில் ஏற்றிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்களும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு க்யூக்கு போயிட்டு இருக்கோம். ஃபைனலாக எங்களை ராமோஜி ஃபிலிம் சிட்டி டூர் கூப்பிட்டு போகிற பஸ் உள்ளே வந்துருச்சு. நாங்களும் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் பிளான் பண்ணி வச்ச பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க பிளான் இது. முக்கியமாக ஹைதராபாத்தை விட்டு போகிறதுக்குள்ளே இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி எப்படியாவது ஒன் டைமாவது விசிட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். ஃபைனலாக அதுவும் நிறைவேறிடுச்சு. இது ராமோஜி ஃபிலிம் சிட்டி இங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இது வெளியே ரோட்லேருந்து பார்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வேர்ல்டுலே பிக்கஸ்ட்டு ஃபிலிம் சிட்டி. கிட்டத்தட்ட 6600 ஏக்கர் இந்த ஃபிலிம் சிட்டிக்காக ஒதுக்கியிருக்காங்க இடம் எல்லாமே. ஸோ இது வேர்ல்ட் ரெக்கார்டும் படைச்சிருக்கு. அங்கே அதுக்கான இது ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் மாதிரி அங்கே போட்டு ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபிலிம் சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒன் டேலாம் பத்தாது. மேக்ஸிமம் 3 to 4 days கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் நாங்கள் ஒன் டே பிளான் தான் போட்டுட்டு வந்தோம். ஃபைனலாக இவங்க ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் இறக்கி விடுறாங்க. இந்த பிளேஸ் யுரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் அவங்க நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நம்ம இங்கே நடக்கிற ஒரு சில ராமோஜி மூவி மேஜிக் டான்ஸ் அதெல்லாமே நம்ம இங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கே நம்மளுக்கு போதும் அப்படின்னும் போது நம்ம வெளியே நின்றோன்னா வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பஸ் வரும். ஸோ நாங்கள் டைரெக்டாக இங்கே ஒரு கௌபாய் ஷோ நடக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். இந்த கௌபாய் ஷோ ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். உண்மையானுமே ஃபயரிங்கெல்லாம் வச்சு உண்மையான ட்ராமா எப்படி நடக்குமோ அதை நம்ம நேராக பார்க்குற மாதிரி ஸ்டெப்ஸில் உட்கார வச்சுருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்றனால ரொம்பவும் புதுசாகவும் இருந்தது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நெக்ஸ்ட்டு ஷோக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே டான்ஸ், ஹேண்ட் டான்ஸு, பெல்லி டான்ஸு எல்லாமே பண்ணாங்க. ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது. ஜிம்னாஸ்டிக் ஸ்டைலில் இந்த நம்ம டான்ஸ், ஜோடி டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் கட்டிட்டு பறப்பாங்கல்ல, அந்த மாதிரி மூவி சீன்லாம் நேர்லேயே காமிச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. டான்ஸர்ஸுமே ரொம்பவே அழகாக ஆடினாங்க. அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ் மாதிரி ஆட ஆரம்பித்தாங்க. பெல்லி டான்ஸு ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் கொஞ்சம் ஸ்பாட்லாம் இருந்தது. அதெல்லாம் சுற்றி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நாங்கள் பஸ் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறின உடனே அங்கே இருக்க டூரிஸ்ட் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. நம்ம போகிற வழியெல்லாம் என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க. సర్కిల్ ఉందండి. సర్కిల్ పేరు కరిష్మా గార్డెన్. అండ్ ది సర్కిల్ యు ఆర్ వాచింగ్ హియర్, దిస్ ఇస్ కరిష్మా గార్డెన్. yes.
இந்த பிளேஸ் எல்லாம் ஹீரோ ஹீரோயின்ஸ் லவ் சீன்ஸு அப்புறம் வந்து லவ் சாங்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பிளேஸு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்கன்னா, இது வந்து சந்திரமுகி தெலுங்கு அந்த மாதிரி ஃபிலிம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஒரு ஊரே வந்து செட்டாக அமைச்சிருக்காங்க, அதாவது கடை பில்டிங் வீடு இது எல்லாமே வந்து ஃபுல்லாக செட்டிலே பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த ஃபிலிமில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ஃபிலிமு, அப்புறம் வந்து ஜெயிலர் ஃபிலிமில் வந்திருக்குன்றாங்க. இன்னும் நிறைய தெலுங்கு ஹிந்தி மூவியெல்லாம் இந்த கிராமத்தில் எடுத்ததாக சொல்கிறாங்க. இங்கே இருக்க பில்டிங்லாம் எதை வச்சு கட்டினாங்க அப்படின்னாங்கன்னா வுட்டு ப்ளைவுட்டு ஃபைபரு கார்ட்போர்டு இதை வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி மழை வெயிலுக்கெல்லாம் தாங்குதுன்னு தெரியல, ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சவுத் இண்டியன் ஃபிலிமெல்லாம் எடுக்கிற இடம் அப்படின்னாங்க. ரஜினியோட நிறைய படங்கள் அப்புறம் ஃபைட் சீன்ஸு எல்லாமே இந்த மாதிரி பிளேஸில் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் வீடு மாதிரியே இருக்குது. இந்த பிளேஸ்லாம் சென்னை எக்ஸ்ப்ரெஸில் வந்த பிளேஸ் அப்படின்றாங்க. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே ஓனாக ரொம்ப பெரிய கிராமத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சின்னு தெரியல, ஆனால் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க இந்த ஃபிலிம் சிட்டிலே மேக்ஸிமம் ஃபிலிம்ஸை வந்து எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் கிராமத்தில் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸில் வந்து எங்களை இறக்கி விடுறாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தா மகாபாரதம் இந்த ராமாயணம் அந்த அரண்மனை செட்டெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தது. உள்ளே போகும்போதே வந்து அந்த மகாபாரதம் கேரக்டரெல்லாம் சைடில் வச்சுருந்தாங்க. இதோ வந்துட்டோம். இது உள்ளே போனால் அப்படியே ஒரிஜினல் இந்த ராஜா காலத்தில் ஃபிலிம்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த செட் மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே இருக்க பொம்மைங்களுக்கெல்லாம் தலையை திருப்பி ஆட்டுற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட்லேயே வாய்ஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மாதிரி தெரியும். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ரயில்வே ஸ்டேஷன், ஒன்லி ஷூட்டிங்காக எடுக்கிற ரயில்வே ஸ்டேஷன். நிறைய ஃபிலிம் வந்து இங்கே வந்து எடுத்திருக்காங்களாம். மேலே இருக்க டிவியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த மூவிஸ்லாம் போட்டு காமிப்பாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட ஹைலைட்டான பிளேஸு பாகுபலி செட்டு. ஒரு வழியாக அங்கேருந்து பாகுபலி செட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் இந்த பிளேஸை பார்க்குறதுக்காக. ஸோ ஆஃப்டர்நூன் போல் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே ஒரு 2 to 3 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், நம்ம பாகுபலி ஃபிலிமில் பார்த்துருப்போம்ல அதோட என்ட்ரன்ஸ். அப்புறம் அங்கே இருக்க யானை சிலைங்க எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே உள்ளே போனவொடனே அந்த பாகுபலி ஃபிலிமில் வர சாங்ஸு டைலாக்ஸு எல்லாம் சைடில் வந்து ஸ்பீக்கர் வச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா அந்த ராணா கேரக்டர் வில்லனோட கேரக்டரில் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா கிளைமேக்ஸில், அந்த ஸ்டாச்சுவெல்லாம் இன்னும் அங்கே அப்படியே இருக்குது. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து அந்த பாகுபலியோட சைல்டுஹுட்டில் சாங்ஸ் வரும் பார்த்திங்களா அந்த பிளேஸில் காமிப்பாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே செட்டு தான். சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்டில் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு சாங் ஓடும். இந்த மரம் பார்த்திங்கன்னா அவங்க பாகுபலி சின்ன வயசில் உட்காந்து களி சாப்பிட்ற இடம்லாம் இருந்தது. இது வந்து தேவசேனாவை கையில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த பிளேஸும் இருந்துச்சு. இது ஃபைனலாக அந்த அரியணை உட்காருவாங்கள்ல அந்த வில்லன்,
அந்த பிளேஸ் தான் இது. இது வந்து அனுஷ்காவை வந்து அந்த ஜெயிலில் அடைச்சி வைக்குவாங்கல்ல, அந்த பிளேஸ் இது. எல்லாமே வந்து ஃபிலிமில் பார்த்துட்டு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து இந்த குதிரையெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து அந்த முடி சூடுறப்போ ஒரு சீன் வரும்ல, பாகுபலிக்கு 2வது தளபதி பட்டம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த பிளேஸ் தான். ஸோ அங்கேயும் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அந்த லாஸ்ட்டாக போரில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அங்கேயே வச்சுருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு அந்த அரியணை எல்லாமே. அந்த இப்போ காமிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வீடியோவோட பாகுபலி செட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, வெறும் எம்டி கிரவுண்ட் தான் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது அச்சசல் அப்படியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி வந்து அந்த என்ட்ரி சீனில் வந்து தேரெல்லாம் இழுப்பாங்க பார்த்திங்களா, அதுவும் இன்னும் அங்கேயே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அனுஷ்காவோட ஸ்டாச்சுவும் ரம்யா கிருஷ்ணாவோட பேனரும் அப்படியே பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஹாப்பியாக இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபாரினில் UK, அமெரிக்கா அந்த மாதிரி எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய சாங்ஸ் எல்லாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து இங்கே வந்து எடுத்துருவாங்க. இங்கே இருக்க எல்லா வீடுமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் ஒரிஜினல் ஃபாரினில் இருக்க செட்டப்லேயே இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் ஏர்போர்ட். பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் செட்டப் அப்படியே வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஏர்போர்ட்டும் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, ஒரிஜினல் மாதிரியே. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. பாருங்கள், நிறைய ஃபிலிம்ஸ்லலாம் ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி சீன்லாம் வந்து இதில் எடுத்து முடிச்சிருவாங்க. பாருங்கள், சீட்டெல்லாம் எவ்வளோ கேப் விட்டு அப்படி பேசஞ்சர் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதை விட்டு வெளியே வந்தால் இன்னொரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடித்த உடனே ஈவினிங் ஆகிடுச்சி. என் ஃபோன்லேயே வந்து சார்ஜ் காலி ஆகிடுச்சி. ஸோ பார்த்து தான் யூஸ் பண்ணேன். நைட் ஆனவுடனே லைட் செட்டிங்கெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக லைட் செட்டிங் செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடித்த உடனே லாஸ்ட்டாக டிஜேவோடு முடிச்சிடுறாங்க. நடுவில் இன்னும் நிறைய பிளேஸ்க்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஆனால் என் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால என்னால் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. சார்ஜரும் நான் எடுத்துகிட்டு போகல. ஃபைனலாக நாங்களும் டிஜே பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.